டியூஸ்டே மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி பொங்கல் கிளீனிங் சீரிஸோட லாஸ்ட் மினி விளாக். இந்த மினி விளாக்ல வந்து வீடோட ஜன்னல், கதவு எல்லாமே வந்து கிளீன் பண்ணி தொடச்சிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும் சேர்ந்து. நெறைய டஸ்ட் ரோட் சைட்ல இருக்கிறதுனால நெறைய வந்து ஜன்னல்லாம் டஸ்ட் இருந்தது. 2 தடவ 3 தடவ சேர்ந்து சேர்ந்து தொடச்சா தான் வந்து இந்த டஸ்ட்லாம் கிளீன் ஆகுற மாரி இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பரா வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஒரு வழியா இந்த வருஷத்தோட பொங்கல் வேலை எல்லாமே வந்து நல்லபடியா வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து இன்னொன்னும் கிளீனிங்ல வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் இன்னும் சில ஜாப்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேன் எல்லாம் கிளீன் பண்றது தான். லேடர் இல்லாம அந்த ஃபேன கிளீன் பண்ற கஷ்டம் வந்து ரொம்பவே பெரிய கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நவீன மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு வாங்கியிருந்தேன் நானு. அந்த மிஷின் பத்தின ஒரு டீட்டெயில்ஸு கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தீங்கன்னா, கடைசியில அந்த நவீன மிஷின் நான் என்னங்கிறத நான் சொல்றேன். பிஃபோர் தட் என் தங்கச்சியோட எப்பயுமே என் தங்கச்சி பண்ற ஒரு வேலை ரொம்ப நீட் அண்ட் கிளீனா பண்ணுவா. ஃப்ரிட்ஜ வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து ப்ராப்பரா வாஷ் பண்ணி காய வச்சுட்டா. அண்ட் இப்ப நம்ம அந்த நவீன மிஷின நம்ம பார்க்க போறோம். அது எவ்ளோ சூப்பரா ஃபேன கிளீன் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. நல்லாவே வந்து டாப் ஆஃப் த சீலிங் வரைக்கும் இந்த ஹைட் எக்ஸ்டெண்ட் ஆகும். நல்லா அத எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு வளைச்சுக்கணும். ஃபேனோட பெடல்ல நிக்கிற மாரி. வளைச்சுட்டு நம்ம வந்து நல்லா அந்த ஃபேனோட ஒரு பெடல்ஸையும் நல்லாவே நம்ம கிளீன் பண்ணலாம். பார்த்தீங்களா? எவ்ளோ சூப்பரா கிளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப காமெடியா தாங்க ஆயிடுச்சு. ஏன்னா தொடைக்கவே முடியல. நான் ஒரு பக்கம் தொடைச்சா ஃபேன் ஒரு பக்கம் சுத்துது. டஸ்ட்டே போக மாட்டேங்குது. மொத்தத்துல இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் ஏமாந்து போனது தான் மிச்சமே கூட. நானும் இப்படி சுத்துனா வரும்ன்னு சொல்லி நானும் இந்த பக்கம் வந்து தடவுறேன். அங்கேயும் வந்து என்னால வந்து கிளீன் பண்ணவே முடியல. சரி இன்னைக்கு விடமாட்டேன்டா. நான் கஷ்டப்பட்டு இது ஆன்லைன்ல இந்த ப்ராடக்ட் வாங்கிறேன். இத வச்சு தான் நான் ஃபேன கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்தேன். பட் கடைசி வரைக்கும் 0.1% கூட இந்த டூல் வந்து வொர்க் அவுட்டே ஆவலங்க. எப்படிதான் இந்த சூப்பரா ஃபேன் வந்து கிளீன் பண்ணும்னு சொல்லி நெறைய பேர் ரிவ்யூலாம் போடுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா ரிவ்யூ பார்த்து நம்ம சில விஷயத்த பார்த்து ஏமாந்தோம்னா இப்படிதான் போகும். ஸோ நம்மளே வந்து நம்ம கைப்பட சுத்தம் பண்ற மாரி சரிப்பட்டு வரல இந்த மிஷின்ஸ் எல்லாமே. எங்க அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா அது கூட கீழ விழுது. இது வொர்க் அவுட் ஆகுது. இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போதைக்கு நீ ஃபேன கிளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, எங்க அம்மாவே வந்து ஃபைனலா வந்து களத்துல இறங்கிட்டாங்க. ஒரு டேபிள் மேல ஒரு சேர போட்டு, அம்மாவே சேர் மேல ஏறிட்டாங்க. பட் அம்மா வந்து ஹோல்ட் ஆன் அந்த சேர புடிச்சுக்கிட்டேன். அண்ட் வெறும் கிளாத்த வச்சு வந்து தொடச்சுட்டாங்க. எப்பயுமே நமக்கு என்ன டெக்னாலஜி அது இதுன்னு வந்து டூல்ஸு நவீனம்னு காமிச்சாலும், நமக்கு இந்த கிளாத்ல துடைக்கிறது தான் வந்து எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் போல இருக்கு. வேணும்னா ஒரு லேடர் வாங்கி வச்சுக்கலாம். ஏறி நின்னு சூப்பரா கிளாத்த வச்சு தொடச்சிடலாம். அண்ட் ஃபைனலா நாங்க வாங்குன அந்த நவீன மிஷின் ஃபேன் துடைக்க உதவுச்சோ இல்லையோ, இந்த மாரி செவுத்துல இருக்க டஸ்ட் எடுக்க உதவுச்சு. அண்ட் நீங்க இந்த மாரி ஏதாவது ப்ராடக்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கி பயங்கரமா மொக்க வாங்கியிருக்கீங்களாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. சுபாஷ் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.